ஒரு பாட்டு இருக்கு. ஆணு தொடாம பெண்ணுன்னு அந்த உணர்ச்சியே இல்லாம நான் இறந்தேன்னு. சரியா? அதான் உண்மை. வாழ்க்கை வரலாறுல ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதான் உண்மை. அந்த மாதிரி இருந்தவங்க வாழ்ந்தவங்கலாம் நம்ம முன்னோர்கள். உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பா நீ உங்கள் அப்பனை காட்டினியே அப்படி உங்கள் அம்மாலாம் நான் வாக்க உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பனை போய் வரலாறு கேள்றி. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. ஆனால் இப்போ இல்லை. இப்போ வேறு மாதிரி இதாக இருக்குது. நான் அப்போ உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பா உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பா அப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நான் இப்போ வாயிறது நாயம்மா சொல்லலாம் சொல்றி. என்ன ஜெயிலில் போடுறியா? தூக்கு தண்டனை கொடுக்குறியா? ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுமா உன்னால்? போட்டு பாரு பார்ப்போம். போடுறி ஜோதி. நீ பேசுனியா பிரச்சனை சால்வ் ஆகும். நீ பேசல அவ்வளோ நான் புது புது பிரச்சனையை கிளப்பி விட்டேன்னா வச்சுக்க, பூகம்பமே வெடிச்சிரும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன். நான் அது தேவையில்லைன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். சரியா? ஒன்று இன்னொன்றும் சொல்கிறேன். நான் வேணாம், நான் தனிப்பட்ட முறையில் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ எப்போ கால் பண்ணுவ? எப்படி பண்ணுவ? இது உலகம் முழுவதும் எல்லாம் பார்க்குறாங்க தானே? அதில் நீயும் ஒரு ஆள் தானே? மூடிக்கிட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லு. விட்டு ஓடுறோன்னு நினச்சியா நான்? இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டேன். என்னை பற்றி தெரிஞ்சு தானே செலக்ட் பண்ணி எடுத்தியா? நான் செலக்ட் பண்ணி எடுத்தேனா? ஓவர் நான் வெளியே போய் கட்டுறதா? சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிடு. ஏய், நான் திட்டு வண்டி அந்த பக்கம் இருக்கு. நான் அம்மா தூரம்லாம் போக முடியாது. இப்போ அங்கே போனாக்கா ஒரு நாய் இருக்குது, வெறி பிடிச்ச நாய் ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் போனால் கொலிக்கும். எல்லாம் நான் போயிட்டு காட்டுவேன்.